கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு கொடுத்துருக்கிற கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம். இந்த நேரத்தில் நம்ம பல இடங்களுக்கு கடந்து போகிறோம். மருத்துவமனையாக இருக்கலாம், ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுற நிலைமையாக இருக்கலாம், நம்ம அருகாமையில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய மன வருத்தங்களை நம்மிடத்தில் அநேக நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது இயேசுன்ற வார்த்தையை அவர்களுக்கு சொல்லாமல் வரவே கூடாது. அந்த இயேசுன்ற விதையை நீங்கள் அந்த இருதயத்தில் போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, நிச்சயமாய் நீங்கள் போட்ட அந்த விதை, சுவிசேஷம்ன்ற விதை நீங்கள் போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாய் ஒரு நாள் அது விருட்சமாய் மாறும். வசனம் சொல்லுகிறது. ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:11-12, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்டு போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாய் பலனளியாரோ. இந்த நாட்களில் நம் செய்கிற சுவிசேஷ ஊழியத்திற்குரிய பலன், திருச்சபையில் செய்கிற ஊழியத்திற்குரிய பலன், அது எந்த ஊழியமாக இருக்கலாம், நம்ம செய்கிற காரியம், ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா மரித்தா அதுக்கு நித்திய நரகம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாம, அவங்க விசுவாசிக்காம, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போனால் நரகத்துக்கு போவாங்க என்று அறிந்திருக்கிற நீங்களும் நானும் மற்ற ஜனங்க கிட்ட ஆண்டவருடைய அன்பை சொல்ல தவறிட்டோன்னா நம் கையில் அவர்களுடைய இரத்தப்படியை கர்த்தர் விசாரிப்பார். அந்த காரியத்தை இருதயத்தில் நினைத்து வசனம் சொல்லுகிறபடி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம் எல்லார் தலையில் விழுந்திருக்கிற கடமை. அதை மறக்காம சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது கர்த்தர் நம் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அளித்து நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.